இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் திருமொழி. ரட்சிப்பின் வார்த்தை. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். முதல் ஜபத்தையும் கடைசி ஜபத்தையும் ஒரே ஜபமாக செய்து பதில் பெற்றுக்கொண்ட கள்ளன். பரதீசு என்ற பதம் வேதாகமத்தில் 3 முறை வருகிறது. கள்ளனின் ஜபம் ஏன் கேட்கப்பட்டது? தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்தான். இயேசுவை ஆண்டவரே என்று அறிக்கை செய்தான். இயேசு சமீபத்தில் இருக்கிறதை அறிந்து கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். சிலுவையில் இயேசு பேசின இரண்டாம் வார்த்தை நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் தருகிறது மற்றும் கிடைத்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள கற்றுத் தருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நம்பிக்கை என்னும் ஒளிக்கீற்று. 1. கர்த்தரே ரட்சிப்பு. 2. கர்த்தரால் ரட்சிப்பு. 3. கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 1. தூண்டிவிடப்பட்ட உணர்வு. 2. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கை. 3. அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதம். கள்ளனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தையை குறித்து அறிந்து கொண்டோம். மற்ற 6 வார்த்தைகளை குறித்து அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.